வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் ரைஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் வடித்த சாதம், அப்புறம் ஒரு லெமன், தேவையான அளவு எண்ணெய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் வறுத்த வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் பெருங்காயம் 1 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஸோ முதல்ல நம்ம தாளிச்சுக்கலாம். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதிலே நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நீங்கள் இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முந்திரி பிடிக்கும்னா நீங்கள் முந்திரி கூட முதலே ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சரிசி இல்லைன்னா நீங்கள் புழுங்கலரிசி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த தாளித்ததெல்லாம் நல்லா ரைஸோடு மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் புழிஞ்சு வச்சுக்கோங்க, ஜூஸு. ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ எப்போவுமே அடுப்பு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது. இல்லைன்னா உங்களுக்கு கசந்துடும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஈஸியாக லஞ்சு இல்லை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இதெல்லாம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.